ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்ம சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி வந்து போனதுக்கு அப்புறமாலாம் வந்து வீடியோ போடவே இல்லை. நிறைய வன்மத்தை கக்கிட்டு இருக்கானுங்க வெளியில் நிறைய பேர். விஜய் பார்வதியுடைய அந்த கும்பல் தான், வேறு எதுனா இருக்க போகுது. இன்ன வரைக்குமே இந்த ரிவோக் ரெட் கார்டு, ஜஸ்டிஸ் பார்வதி, பைத்தியக்காரிங்க அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ வந்து நெருங்குது இல்லையா, 4 பேர் தான் இருக்காங்க. சாண்ட்ரா வெளியே போயிட்டாங்க. இந்த வியானாங்கிற பீடை 2 இந்த பீடையை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா பீடை வந்து ஏற்கனவே ஒரு பீடை இருந்தது, அது வெளியே போய் ஓய்ஞ்சுது. அது பாட்டெலாம் வேறு போட்ட குழுது போயப்பா, அது பாட்டெலாம் போட்டுக்கிட்டு எல்லாமே பண்ணி விட்டோம். ஓகேங்களா? இந்த வியானா வந்து எவ்வளோ மட்டமான ஒரு கேரக்டர்ன்றதுக்கு பெரிய உதாரணம். எபிசோடு எதுவுமே பார்க்கல, வெளியில் வந்து உக்காந்துக்கின்னு இந்த ரீல்ஸு, இந்த பீட பார்வதிக்கு ஒரு கும்பல் இருக்குதுல்ல, இதெல்லாம் போட்ட அந்த மீம்ஸு, அவங்க போட்ட அந்த எக்ஸ்ட்ரா போட்ட அந்த பதிவுகள், இதெல்லாம் பார்த்துட்டு எபிசோடே பார்க்காம உள்ளே போயிட்டு வன்ம வக்கரத்தெல்லாம் வந்து கக்குச்சு. இங்கேருந்து அப்படியே வயிற்றுலேருந்து எத்து 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 கக்குச்சு. அது சரியான தர்ம அடி வாங்குச்சு விஜய் சேதுபதி வீக்கெண்டில் வந்து கொடுத்தார். ஆனால் யாருமே அதை கேள்வி கேட்கறதுக்கு, சரியான கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி சுபிக்ஷா வந்து கேட்டது, நான் உன்னை ஃபஸ்ட்டு வாரம் தான் நாமினேஷன் பண்ணேன், நீ நடனா உள்ளே வந்து என்னை ஒரு 3-4 வாட்டி நாமினேஷன் பண்ணால், வெளியே வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பின்னாடி பேசினா அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்க. எந்த அடிப்படையில் சொன்ன கேட்டால், நான் பார்த்தேன் இப்படி தள்ளிட்டே போகும்போது அதில் வந்தது பார்த்தேன். என்ன பார்த்தேன்? நீ பார்த்த எபிசோடு பார்த்தியா? எபிசோடு பார்த்து நான் பார்த்தது இப்போ தப்ப அப்படின்னு கேட்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பீடை சுபிக்ஷா கேட்டது, நான் உன்னை வந்து நாமினேஷன் பண்ணதெல்லாம் விட்றது கேமு. ஓகே, பண்ணாத ஒரு விஷயத்த நீ சொல்லும் போது பார்த்தேன்னா நீ தப்பாக பார்த்துட்டு வந்து உள்ளே வந்து பொய்யா வந்து என்னை பற்றி என் மேலே வந்து ஒரு தப்பான ஒரு பார்வை வைப்பிய நீ. என்ன அது? இல்லை, நான் பார்த்தேனே, அப்போது நான் பார்த்தது பொய்யா டெய்லருக்கு நீ வந்து உன்னை கழுவி ஊற்றுனாங்களே, நீ பேசும் போதெல்லாம் வந்து அப்படின்றதுக்குள்ளே வந்து 1000 வாட்டி வந்து கேமரா பார்க்குற, நல்லா தமிழ் பேசக்கூடிய ஆளாக இருக்கிற. ஆனால் கூட வந்து எல்லாத்துலேயும் எனக்கு வந்து இந்த கேசரி எப்படி பண்ணும் தெரிஞ்சது, நான் வந்து அங்கேயே பண்ணேன், சொல்லுங்கள் சார், எனக்கு ரொம்ப குளிருது சார், இதெல்லாம் பண்ணுறிய. உன்னோட தான் கழுவி ஊற்றுனாங்க, அதெல்லாம் கூட தான் நீ பார்த்த. உனக்கு அப்போ கூட அறிவு வரலையா? உள்ளே வந்து அவன் விக்ரம வந்து அவ்வளோ வன்மத்தை கக்கினேன். உன் கேமை வந்து அவன் தான் கெத்தான்ற மாதிரி நீயா வந்து உன் கேமை கற்றுக்குன்னு எப்படியோ கூட சேர்ந்து ஒரு கேமை அவன் ப்ளே பண்ண. அதுக்கப்புறம் வந்து நீ கேமராவெல்லாம் பார்த்துட்டு பொய்யா ஒரு வந்து ஃபேக்காக வந்து பல இடத்துல வந்து நீ நடந்துக்கின. அந்த கர்மத்துக்கு உன்னை தூக்கி வெளியே போட்டாங்க. நீ வெளியே போனதுக்கும் காரணம் உள்ளே வந்து விக்ரம் மேலே. ஓகே, நீ எது ஒன்றா பண்ணது உன் கேமு. ஆனால் பொய்யா ஏன் சொல்கிற? இப்போ சுபிக்ஷா வந்து கேட்குது, சொல்ல முடியுதா உன்னால? நீ பார்த்ததுன்றது வெளியில இருந்து இந்த பீட கும்பல் செஞ்ச வேலை, அதை பார்த்துட்டு நீ உள்ளே வந்துட்டு அதுதான் உண்மைன்னு நீ வந்து எல்லாருமேலேயும் வந்து தப்பான வந்து ஒரு பார்வை வச்சுக்கிட்டு அவங்கள கலாச்சினா அது எந்த விதத்தில் நியாயம்? எபிசோடே பார்க்காம வந்து இவ்வளோ கேவலமாக ஒரு விஷயத்தை நீ செஞ்சிருந்தேன்னா உன்னை செருப்பால் அடித்துக்கு ஆள் இல்லை. சுபிக்ஷா கூட வந்து உன்னை சரியாக அடிக்கலை. அந்த பொண்ணு வந்து என்ன கேட்டதுன்னா, நீ பார்க்கல, நான் உன்னை வந்து நாமினேஷன் பண்ணல. சுபிக்ஷா கேட்குது, என்ன பின்னாடி நான் என்ன பேசணும் உன்னை சொல்லு அப்படின்னா, இல்லை நீ அந்த இடத்துல சொல்லி வந்து நான் எனக்கு முன்னாடி போகக்கூடாதுன்னு நீ சொன்ன கூடவே இருந்துட்டு. நீ இல்லாமா கானா வினோத்தை அவ்வளோ கழுவி ஊற்றுருக்கிறியம்மா நீ. அவர் ரவிடித்தனம் பண்ணுறது எப்படி? அவர் பிக் பாஸ், எனக்கு பயமாக இருக்குது பிக் பாஸ், அவரை வெளியே அனுப்பிச்சிருங்க பிக் பாஸ். என்ன கம்ருதீனுக்கும் வினோத்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அது அப்புறமா சால்வ் ஆயிடுச்சு. அதை வச்சே நீ ஸ்கோர் பண்ணி உனக்கு இருக்கிற கானா வினோத்தை வெளியே அனுப்பணுன்றதுக்காக நீ வந்து கேமராவில் பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு கேடு கட்ட பீடை. நீ பீடை பார்ட் 2. நீ உன்னை வந்து யூக்கலாக சொல்லலாம், பீடைக்கு யூக்கலாக சொல்லலாம், கொஞ்சம் வெளியில் ஒரு பீடை அது யூக்கலாக சொல்லலாம். அப்படிப்பட்ட நீ வந்து என்னை நீ வந்து பின்னாடி வந்து போய் நாமினேஷன் பண்ண, நீ பின்னாடி போயிட்டு என்னை வந்து வியானாக்கு முன்னாடி வந்து நான் போகக்கூடாது. அது அதிசயமாக இருக்குதம்மா. அம்மா வெளியில் வந்து நீ எபிசோடு பாருமா, உனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுடைய எல்லாம் வந்து உனக்கு சப்போர்ட்டாக போட்ட பதிவு,
இந்த பீடைங்க போட்ட பதிவெல்லாம் பார்த்துட்டு வந்து நீ உள்ளே வந்து எல்லார் மேலே ஏறிடுற, அவ்வளோ வன்மத்தை கக்கியிருக்கிற, கர்மம் புச்ச உன்னுடைய வந்து ஒரு ஒரு கேடு கட்ட உங்கள் அழுக்கு புத்தி அதை வந்து சரியாக வெளிப்படுத்தலை. வார இறுதியில் விஜய் சேதுபதி வந்து சரியாக அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணல. இன்னும் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். சாண்ட்ரா உனக்கு பிடிக்கல, ஓகே, சாண்ட்ரா பண்ண விஷயங்களுக்கு நமக்கே கூட தான் பிடிக்கல. ஆனால் பாடி ஷேமிங்லேருந்து எவ்வளோ கேவலமாக சாண்ட்ரா வந்து அந்த கிறிஸ்டோபர் இதெல்லாம் நீ வந்து சொல்கிற. இந்த ராட்சசனில் வர அந்த கிறிஸ்டோபர் கேரக்டரா, கிறிஸ்டோபர் தான் அது பேர் தெரில எனக்கு, அதுதான் நினைக்கிறேன். ஓகேவா, அந்த சைக்கோ கேரக்டரோட அந்த இமேஜை வச்சு சாண்ட்ராவோட ஒப்பிட்டு நீ பேசுகிறேன்னா எவ்வளோ கேவலமானவ நீ. ஏன்னா அப்போ உனக்கு சொந்த புத்தி இல்லை. நீ வெளியில் வந்து அந்த ஒரு மீம்ஸு ட்ரோலு உனக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க யாராரோ அவங்கள வந்து யாரெல்லாம் வந்து ட்ரோல் பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து வச்சு வன்மத்தை கக்கின்னு உட்காந்து இருக்கிற நீ. இன்னும் கூட ஆக்ட் பண்ணினுக்கிற. நீ சாதாரணமாக பேசுறது கூட எடுத்து பேசுகிற. இயல்பாகவே இல்லை, எல்லாமே ஆர்டிஃபிஷியல், செயற்கைத்தனம். கேமராவை பார்க்குறது, அங்கே பார்க்குறது, இது பண்ணால் சரியாக இருக்குமா, அதை பண்ண. வாழ்க்கையில் வந்து நீ வந்து எங்கே உண்மையாக இருக்க போகிற? பீடை அப்படின்னு தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இந்த வியானாவை டாராக வந்து கிழிக்கணும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தை விஜய் சேதுபதி மிஸ் பண்ணிட்டார். எல்லோரும் சொல்கிறாங்க, வியானா வந்து சூப்பராக எல்லோரையும் எடுத்து போய் மயிரில் பேசிச்சு. அப்படி பேசியிருந்தால் உள்ளே தானே இருக்கணும். அது 4 பேரை வந்து இப்போ வந்திருக்கிறவங்க தகுதி இல்லாதவங்க. ஏப்பா பீடப்பா இது ரொம்ப தகுதியான அரோரா பண்ணது பற்றியா துஷார் கூட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிப்பூச்சின்னு ஒரு விஷயம் பண்ணிச்சு. இதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்புறம் ஏன்னா அசிங்கமாக சொல்ல போகிறேன்டா. பார்வதியும் கமருதியும் கடைசியாக ரெட் கார்டு வாங்கிட்டு போகிற அந்த கடைசி செகண்ட் வரைக்குமே கேவலத்தை தானே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் உங்களுக்கு அருவருப்பாக தெரில, அதெல்லாம் உங்களுக்கு தெய்வீக காதலாக தெரிஞ்சுக்கிது. அது காஜியாக தெரில, காமமாக தெரில. நம்ம இந்த அரோரா துஷாரியுமே வந்து ஆதரிக்கலை. ஆரம்பத்தில் இருந்தே நம்ம வந்து கழிவுதான் ஊற்றினுக்கிறோம். அது ஒரு இடத்துல எல்லை மீறும் போது கண்டிப்பாக கழிவு ஊற்றுவோம், ஓகேவா? ஆனால் அதை குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைடா. இந்த பார்வதியை வந்து எவனெல்லாம் சொம்பு வச்சுன்னு சுற்றின்னு இருக்கீங்களோ, பார்வதியுடைய கமருதியுடைய காதலை அப்படி தெய்வீகமாக போற்றி வணங்கக்கூடிய உங்களெல்லாம் செருப்பை கைட்டு அச்சு நான் சொல்கிறேன். நீங்கள்லாம் சொல்கிறதுக்கு தகுதி இல்லைடா. நாங்கள்லாம் சொல்லலாம். நாங்கள் எல்லாத்தையுமே வந்து சமமாக விமர்சனம் பண்ணால். அது மாதிரி துஷாரன் வந்து அரோரா இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் விசிச்சம் இப்படி இருக்குது, அப்படி அசிங்கமாக இருக்குது, இவ்வளோ கேவலமாக இருக்குது. நாய் குழச்சித உள்ள பாத்ரூமில் வச்சுன்னு வந்து ஒரு அமுக்கு நான் போடுறது கம்முடுது பார்வதியை. அப்போ ரொம்ப நல்லா இருந்ததா உங்களுக்கெல்லாம்? வேறு என்னத்தை பாருங்கள். கடைசியாக அந்த 4 பேர் வந்துட்டாங்க. இவங்க தகுதி இல்லையா? பார்வதி கமருதின் தகுதியா? கானா வினோத் வின்னர்றா என் தம்பி. அவன் அவனுடைய குடும்ப சூழ்நிலை எடுத்துன்னு போயிட்டான். அதை கூட வந்து இந்த பீட கும்பல் ஐயோ அரோரா தான் காரணம், ஐயோ விக்ரம் தான் காரணம், ஐயோ சபரி தான் காரணம்னு நீங்கள் திருச்சி விட்டீங்க. அதை வார இதில் விஜய் சேதுபதியும் வச்சார். கானா வினோத்தே வந்து இப்போ கூட ஒரு பேட்டியில் தம்பி சொல்லிக்கிறான், எனக்கு வந்து தோணுச்சு நான் எடுத்துட்டேன், அவ்வளோதான், யாருமே வந்து உள்ள காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டான். அதுலேயுமே உங்களுக்கு பல்பு கொடுத்துட்டான். இப்போது கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பீட பார்வதி இன்னும் ஒரு சில குரூப்லாம் இருக்குல்ல, இந்த குரூப்பெல்லாம் கானா வினோத் வந்து இருக்க மாட்டாப்புல, அரோரா தான் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்னு சொன்னவங்க கூட கானா வினோத் சப்போர்ட் பண்ணுறப்ப சீனை போட்டு இப்போ கானா வினோத்தே சொல்கிறதுக்கு அப்புறமா கானா வினோத்தே தப்பு தான் பண்ணுறாப்புல, கானா வினோத்தை அமைக்கிட்டாங்க, கானா வினோத்தை இப்படி பேச வச்சுருக்காங்க. இப்போ கானா வினோத்துக்காக தான் நீங்கள் பேசுனீங்க. இப்போ கானா வினோத்துக்கு மேலே பழிய போகிறீங்க. அவனே அவன் சுயநினைவோடு தான் எடுத்துன்னு சொல்கிறான். வேறு வேலையை பார்த்துட்டு போகலாம், இல்லை பரவாயில்லப்பா அவரே சொல்லிட்டாருப்பா அப்படின்னு ஒத்துக்க வேண்டியது தானே. ஒத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு கானா வினோத் வந்து அதை எடுத்தது பிரச்சனை இல்லை, அதை எடுக்க வச்சது இவங்க தான் பழிய போடணும். ஏன்னா வைத்திய செல்லுகிறீங்க, ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போனவங்க போயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து முட்டு கொடுக்கணும். இப்போ வரைக்குமே அதுக்காக வந்து ஏதோ உங்களுக்கு வந்து வர சம்பளம் வரல போல். எனக்கு தெரில நீங்கள்லாம் யாருன்னு ஆபாசத்தை பற்றி பேசுறதுக்கோ, துரோகத்தை பற்றி பேசுறதுக்கோ, வன்மத்தை பற்றி, வகரத்தை பற்றி, உள்ளுக்குள்ளே நடந்த எல்லா நெகட்டிவிட்டியை பற்றி பேசுறதுக்கோ பீட பார்வதி ஆதரிக்கக்கூடியவங்களுக்கு தூளிய கூட சம்மந்தம் கிடையாது, தகுதி கிடையாது. நீங்களாம் பேசக்கூடாது. இதை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து உள்ளே இருந்து அதை சப்ளை பண்ணிட்டு இருந்தது எல்லாருக்குமே இந்த பார்வதி, பீட பார்வதி. அதுக்கு முட்டு கொடுக்குறவங்களுக்கு அது தகுதி கிடையாது,
ஓகேங்களா? இது ஒரு பக்கம். தியானா வந்து அந்த பீட பார்வதியினுடைய அந்த இடத்த நிரப்பத்துக்காக உள்ளே வந்து பங்கமாச்சு. ரம்யா கொஞ்சம் தப்பிச்சிக்கிச்சு. ரம்யாவும் வந்து சளைச்சது கிடையாது, அது கொஞ்சம் தப்பிச்சிக்கிச்சுன்னு வச்சுங்க. ஆனால் அதுவுமே வந்து மோசமானது அப்படின்றத வந்து ரெண்டாவதாக உள்ளே வந்தவொன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒழுவுச்சு. என்னால் உள்ளே இருக்க முடியல, எனக்கு உடம்பு முடியல, மனசும் சரியில்லை, ஏன்னா வெளியே அனுப்பிச்சுங்க அப்படின்லாம் சீனை போட்டுன்னு வானத்தை பார்த்துன்னு மணிக்கணக்காக பேசியிருந்தது. இப்போ வந்து அவ்வளோ டைட்டிலாக கேம் விளையாடுது. எங்கம்மா போச்சு உன் கேம்? அப்போல்லாம் என்னம்மா ஆச்சு உனக்கு கேட்கணும்ல? என்ன உங்கள் நடிப்பு? இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறமா, கனி உள்ளே வந்ததுக்கப்புறமா, சுபிக்ஷா உள்ளே வந்ததுக்கப்புறமா வியானாக்கு வந்து பேஜ் ஆகுது. வேடா இது சுபி வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறான்னு நம்மளால் பதில் சொல்ல முடியலையே. நம்ம வந்து எபிசோடே பார்க்கலையே. அப்படி எபிசோடே பார்த்தா கூட இந்த ட்ரோலெல்லாம் வச்சு ஏதாவது கலாய்க்கலான்னு வந்தோமே. இவங்களெல்லாம் வந்து நம்ம மொக்க பண்ணணும்னு வச்சோமே. நம்மளே மொக்கையாகி வருமே. நீ சொல்லக்கூடிய பொய்கள் ஒன்று ரொம்ப நாள் காப்பாற்றாது வியானா. அவ்வளோ பொய்கள், அவ்வளோ, அதாவது உண்மையிலே உனக்கு வந்து ஒரு ஆதங்கம் இருந்தது, ஒரு வருத்தம் இருந்ததுன்னா அதை வேறு மாதிரி வெளிப்படுத்தியிருப்பேன். எல்லார் மேலேயும் வந்து உனக்கு காண்டு, நம்ம இல்லை ஃபைனலிஸ்ட்டாக இல்லை அப்படின்ற காண்டு, சம்பந்தம் இல்லாத நடக்காததெல்லாம் சொல்லி சுபிக்ஷாமெல்லாம் சொல்லி இப்போ சுபிக்ஷா வந்து உன்னை கழுவி ஊற்றுது. கனியை பற்றி வேற வந்து அது ரொம்ப பண்ணியிருக்குது. அது நாளைக்கு கேட்க மாட்டாங்களா தெரில, கனி கேட்பாங்களா தெரில வேணாங்கிட்ட. அவ்வளோ மோசமான ஒஸ்டான தன்னுடைய அடையாளத்தை, உண்மையான அடையாளத்தை கூட காட்டத்துக்கு தைரியம் இல்லாத ஒரு கேடுகட்டை இந்த பீடை பார்வதிகளை அதனுடைய அப்படியே ஈவன் சமமான ஒரு கேடுகட்ட பிறவி தான் இந்த தியானா என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி எபிசோடில் வேறு என்ன 100வது நாள் அதெல்லாம் வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. நமக்கு எல்லாத்தையும் இது நடந்தது அப்படி நடந்தது அப்படிலாம் சொல்ல தேவையில்ல. வெளியில் இன்னுமே பீட பார்வதிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து இந்த பிக் பாஸை வந்து தொடர்ந்து விமர்சிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து சூடு சோறணும் குடும்பத்தில் இருக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. அவ்வளோ வந்து முட்டு கொடுக்குறானுங்க. அது போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. ஸோ இவனுங்களெல்லாம் எந்த பட்டியலில் சேர்த்துக்கிறதுனே தெரில. அது ஒரு பக்கம் போட்டோம். அது அவனுங்களுடைய பொழப்பு சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. அதனால் வந்து எதுவும் பொழப்பு வருது போல அவனுக்கு. அது தள்ளி விடுங்க. சரி, ஓகே மக்களே. பீடை பார்ட் 2 வியானா. பீடை எப்படி வந்து மொக்க வாங்கின்னு ரெட் கார்டு வாங்கிட்டு போச்சோ அதே மாதிரி இந்த வியானா வெளியில் போயிட்டு ஓரளவு நல்ல பேரோடு வெளியில் போயிட்டு உள்ளே வந்து நானும் ஒரு பீடை தான் அப்படின்னு நிரூபித்து முழுசாக கெட்ட பேர் வாங்கின்னு வெளியே போகுது. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். சுபிக்ஷா வந்து இன்னும் கூட வந்து செருப்பை கைட்டு அடிக்கிற மாதிரி கேட்டுக்கணும். உள்ளே வரவங்க எல்லாருமே கேட்கணும். அவ்வளோ வன்மம், வக்கரம், வஞ்சத்தை உள்ளே வந்து கொட்டுச்சு. இத்தனைக்கும் வந்து முழுசாக தெரிஞ்சிக்காம. அதுதான் இந்த வியானா. உள்ளே இருந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கானாவின தவறெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்குது. அங்கங்கே வந்து ஆக்டிங்கை போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்குது. எங்கேயுமே வந்து அது இயல்பாக இல்லை. அதுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் ஃபேக்கு, செயற்கைத்தனம். இதுதான் அது ஒரு டுமாங்கி பாமா இருக்கில்லே பாமா தான் இருக்குது. அது வந்து ரொம்ப பாமா தான் இருக்குது. வணக்கம், மீண்டுமே பார்ப்போம். நன்றி.